வணக்கம், அனைவருக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நானும் அப்படி தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். ஆடி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி, அதுவும் நாள் வெள்ளிக்கிழமை வேறு வரதால ரொம்பவே விசேஷம். நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீடு க்ளீனிங் பண்ணது. இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை காலையிலேயே எழுந்திரிச்சு வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்க ஆரம்பித்தாச்சு. வாசல் தெளித்து கோலமெல்லாம் போட்டுட்டேன். ஆனால் எனக்கு அது வீடியோ தான் பண்ண கிடைக்கல. அப்புறமா வாசல்லாம் தெளித்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே நம்ம நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சா ரொம்பவே மங்களகரமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் ரொம்ப காற்றடிக்கிறதால காற்று மூலமாக நோய்கள் பரவும். அதனால் குழந்தைங்க பெரியவங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி மஞ்சள் வைப்பாங்க. அப்புறமா சாணம் தெளிப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பிலை மா இலை தோரணம்லாம் கெட்டுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு நோய் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மனுக்கு கூட அது பிடிக்கும். ஆடி மாதம்னால நாங்கள் ரெண்டுக்கும் சேர்த்து இதை பண்ணலாம். நோயும் வராது, அம்மனும் வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய துளசி மாடத்துக்கும் ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு துளசினா ரொம்ப பிடிக்கும். துளசி அம்மாவை நான் டெய்லி விளக்கேற்றி கும்பிட்டுட்டு இருப்பேன். அது ஆடி மாதம் இவங்களுக்கு இன்னும் விசேஷம் இல்லையா? ஸோ அவங்களே ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணி எடுத்தாச்சு. துளசி அம்மா பக்கத்திலே கோமாதா வச்சுருக்கேன். அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்துட்டேன். அப்புறமா போய் மா இலை வேப்பலையெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மா இலை தோரணம் கட்ட தான் ஆரம்பித்தேன். இந்த மாதிரி மா இலை தோரணம் கட்டி மாட்டினோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். தோரணம் கட்டி முடிஞ்சிட்டு அந்த மாவு இலைக்கும் ஒவ்வொன்றுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மா இலை ஒற்றைப்படையில் தான் இருக்கணும். 7, 11, 21 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 21 வச்சுருக்கேன். சில பேர் சிட்டியில் இருப்பீங்க, அவங்களுக்கு மா இலை கிடைக்கலன்னா 1, 2 வச்சா கூட போதும். நீங்கள் 1 இல்லைன்னா 3 வச்சா கூட போதும். அப்புறம் வாசலில் அலங்காரம் எல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம குலதெய்வம் அம்மனை நாங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் இல்லையா? அதுக்கு ஒரு கலசத்தில் பச்சை கற்பூரம், அப்புறம் ஜவ்வாது பொடி, பன்னீர், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே மா இலை, அப்புறமா வேப்பலை, அப்புறம் பூ வச்சு அந்த கலசத்தை தான் நாங்கள் ஆடி மாதம் முழுவதுமே அம்மனாக நினச்சி நாங்கள் கும்பிட போகிறோம். இது எங்கள் குலதெய்வமாக கூட நாங்கள் வச்சு கும்பிட்டுக்கலாம். அந்த கலசத்தில் அம்மன் இறங்கி எங்களை அருள் புரிவாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு விசேஷம் பண்ண முடியும். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை தான் இதை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு சௌகரியம் எப்படி இருக்கோ அதுபடி செய்யலாம். நான் ஆடி வெள்ளிக்கிழமையே வரதால இன்னைக்கு நான் சுமங்கலி பூஜை செய்யலாம் அப்படின்னு தான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அதனால் ஆடி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சுமங்கலி பூஜை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் வாசலில் விளக்கு ஏற்றுவோம் இல்லையா? அந்த விளக்கு பக்கத்துலேயே வேப்பலை வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவிலை தோரணம், அப்புறம் நிலைவாசல் அலங்காரம் எல்லாம் வீடியோவில் காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்குன்னு. இப்போது விளக்கேற்றிடலாம். துளசி மாடத்துலேருந்து தான் நான் ஃபஸ்ட்டு விளக்கேற்ற ஆரம்பித்தேன். அப்புறமா வாசலுக்கு விளக்கு ஏற்றிட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடியே எல்லா சாமி ஃபோட்டோக்கும், அப்புறமா விளக்குக்கு, அப்புறம் வாசப்படிக்கு, துளசி மாடத்துக்கு எல்லாமே நான் பூக்கள் வச்சுக்கிட்டேன். பூவெல்லாம் வச்சுட்டு தான் நான் விளக்கே ஏற்ற ஆரம்பித்தேன். அப்புறமா பூக்கள் நல்ல வாசனை பூக்களாக வச்சுக்கோங்க. சாமந்தி பூ, மல்லிகைப்பூ, அப்புறம் ரோஜாப்பூ, அதெல்லாம் பன்னீர் ரோஜாலாம் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா அழகாக சாமி ரொம்ப அலங்காரம் பண்ணி விட்டுட்டு அப்புறமா துளசி மாடத்துலேருந்து வாசப்படி அப்படி ஒன்றா விளக்கி ஏற்றி வெளியே இருந்து உள்ள சாமியை கூட்டிகிட்டு வரணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாமிக்கு நிவேதியமாக நான் 4 வச்சுருந்தேன் சாப்பாடு. என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சர்க்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா கொண்டைக்கடலை செஞ்சுருந்தேன்.
சிம்பிளாக கூட செஞ்சுக்கலாம். ஒரு பால் வச்சுக்கலாம், பாயாசம் வச்சுக்கலாம். சில குடும்பத்தில் வந்து கூழ் வைப்பாங்க, அது வழக்கம். கூழ் வச்சுக்கலாம், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, கல்கண்டு எது வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ற, உங்கள் மனசுக்கு ஏற்றது போல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாமிக்கு படைச்சிக்கலாம். அப்புறமா வந்து புளி சாதம் செஞ்சுருந்தேன். அப்புறம் பாலில் வந்து நாட்டு சக்கரை போட்டு அதையும் சாமிக்கு நைவேத்தியமாக வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு வாழை இலை வச்சுட்டு சாமிக்கு ஒவ்வொன்றா படைக்கிறதுக்கு வைக்க ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு தேங்காய் வச்சுட்டு, அப்புறம் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், வளையல், மஞ்சள் குங்குமம், ஸ்வீட்டு, பொட்டு, நான் என்னெல்லாம் தாம்பலத்தில் வச்சு கொடுப்பனோ எல்லாமே அந்த இடத்துல வச்சுருந்தேன். காலையிலே போய் உப்பு மஞ்சளும் வாங்கிட்டு வந்து அதையும் சாமிக்கு படைக்கிறதுக்கு வச்சுருந்தேன். அப்புறமா வெளியிலேருந்தே தீபதூப ஆராதனை காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மனுக்கு சாம்பிராணி வாசனை ரொம்ப பிடிக்கும். அதனால் கமகமன்னு நிறைய சாம்பிராணியை நான் போட்டிருந்தேன். வெளியிலேருந்து உள்ளே இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் சாம்பிராணி ஏற்றி வச்சுருந்தேன். தீபதூப ஆராதனையில் முடிச்சுட்டு வெளியிலேருந்தே சாமிக்கு கற்பூரம் காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். துளசிக்கு வாசப்படிக்க, அப்புறமா உள்ள பிள்ளையார் காமிச்சிட்டு, அப்புறமா சாமி ரூம் போய் ஃபுல்லாக ஆரத்தி காமிச்சிருந்தேன். இன்றைக்கி என்னோட ஆடி முதல் வெள்ளி சுமங்கலி பூஜை இப்படித்தான் நான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே எளிமையாகவும் மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அழகான முறையிலையும் பண்ணி முடிச்சிருந்தேன். என்ன தடகடவு இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சது. என் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்காகவும் அனைத்து சுமங்கலி பெண்களுக்காகவும் இந்த ஆடி மாதம் சுமங்கலி பூஜை வந்து நான் அம்மன்கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கிட்டேன். இது எங்கள் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கான தாம்பலம் தட்டு. அப்புறமா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்காகவும் நான் அம்மன்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லார் வீட்லேயும் அம்மன் அருள் கிடைக்கட்டும்.